ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஏஐ மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி, லேண்ட் கிராஃப் யூஸ் பண்ணி, ஒரு கஸ்டமர் கேர் சாட்பாட் கிரியேட் பண்ண போறதுன்னு தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம லேங் செயின் என்னன்னு பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி பிடிஎஃப் சாட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எப்படி அந்த நோட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி அந்த செயின் ஃப்ளோலாம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான் லேங் கிராஃப். பேர்லயே தெரியும். செயின்னா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆகுறது. கிராஃப்னா நீங்க ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ட்ரீஸு, கிராஃப் அதெல்லாம். அதே மாரி சிம்பிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோஸ் எல்லாம் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நோட்ல இதுதான் ஒரு ஏஜென்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜென்ட் ஏலேருந்து ஏஜென்ட் பிக்கு வந்து ஒரு போகும். மறுபடியும் ஏஜென்ட் பிலேருந்து ஏக்கே போலாம். இந்த மாரி ஒரு காம்ப்ளக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறது, ஏஜென்ட்ட மாத்துறது, ஸோ ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரது. இத டிசைன் பண்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க லேண்ட் கிராஃப்ங்கிறத. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்துருவோம். எப்படி நம்ம சாட்பாட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோட்ல எப்படி பண்ணியிருக்கோங்கிறத கன்டின்யூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆஸ் யூசுவல் நீங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. எப்படி ரன் பண்றதுன்னு இந்த ரீட்மி ஃபைல்ல போட்டிருக்கேன். லிங்க் வந்து கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு விண்டோஸ் வந்தால் இப்படி இந்த கமெண்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மேக்காக இருந்தால் இந்த கமெண்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மேக் ஆர் லினக்ஸ். அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் பண்ண ரெக்வயர்மெண்ட்ஸ் டெக்ஸ்ட் டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிராக் ஏபிஐக்கு நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். எப்படி கிராக் ஏபிஐக்கு ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுன்னு. அந்த கீஸை வந்து நீங்கள் வந்து .env ஃபைலில் போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் .env ஃபைலில் இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் கீயை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீட் டேட்டா இப்போ நான் டேட்டா பேஸுக்கோசரம் ஒரு டம்மி டேட்டாவை வந்து சீட் பண்ணுறேன். இது வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஆப்ஷனல். நான் வந்து இப்போ வந்து அந்த சேட்பாட் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளோ மட்டும் தான் காட்ட போகிறேன். ஹோல் என் டு என் இன்னும் ஃப்ரண்ட்டில் லாகின்னு அதுக்கப்புறம் நடக்க போகிற அப்ரூவல் அதெல்லாம் வந்து இதில் காட்டல. ஏன்னா அது காட்டினா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இது நான் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐயில் தான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் ஏபிஐ வேணுன்னா உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு டுட்டோரியலில் பார்ப்போம். யூனிகார்ன் app.main இப்படி தான் நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ரன் பண்ணிடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராஜெக்டை. ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த என் பாயிண்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு யூனிகார்ன் வந்து ஒரு சர்வர் மாதிரி. இதான் சிம்பிள் சேட் இன்டர்ஃபேஸு. நான் குயிக் லாகின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேபி லாகின் பேஜ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. நான் சும்மா இருக்கிற டேட்டாவை வச்சு குயிக் லாகின் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு 5th யூஸாக இது பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து கேட்போம், வாட் ஆர் ஆல் மை ஆர்டர்ஸ். ஆர்டர் 9th and 10th நம்மளோட ஆர்டரு. ஒன்று டெலிவரி ஆயிடுச்சு, ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. செகண்ட் ஆர்டரை ரிட்டர்ன் போகணுன்னு சொல்கிறேன். I want to return order 10 since it got damaged அப்படின்னு சொல்கிறேன். Okay, we are sorry to hear that your order 10 was damaged. We will be help to assist you to return the process. Here are the order details அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன்டான்னு காட்டுது. இப்போ மறுபடியும் கேட்போம்,
இப்போ வந்து ஒரு செயின் ஆயிடுச்சா, இப்போ வந்து நம்ம மறுபடியும் கேட்க போறோம் ஒரு கொஸ்டின். வாட் இஸ் மை ஆர்டர் ஸ்டேட்டஸ்? மறுபடியும் இப்போ நம்ம பாருங்க இந்த ஸ்டேட்டுக்கு போறோம். இந்த ஸ்டேட்ல என்ன கேட்டோம்? மறுபடியும் ஆர்டர் கேட்டோமா? இதுக்கு வேற ஏஜென்ட், இது ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த ஏஜென்ட்டே கேட்குற மாதிரி ஆர்டர் ஆல்மே ஆர்டர் அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க ஆர்டர் 9 தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. வாட் இஸ் மை ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் கேட்போம். Unfortunately, I have some information returned. இங்கே பாருங்க இது வந்து ரிமைனிங் இருக்கிறத மட்டும் காட்டுச்சு. நான் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டேன். ரிட்டர்னுடைய இது வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் கேள்வி கேட்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து வாட் இஸ் த ஹெச்ஆர் பாலிசி? இது ஒரு ஏஜென்ட்டு. ஹெச்ஆர் பாலிசி என்னன்னு சொல்லும். ரிட்டர்ன் பாலிசியா என்ன பாலிசின்னு கேட்குது. இது நம்ம கேட்குறோம். வாரண்டி பாலிசி கேட்போம். ஆல் த எலக்ட்ரானிக்ஸ் 1 year மேனுஃபேக்சர் வாரண்டி, எக்ஸ்டெண்டட் 2 years வாரண்டி. ஓகே, அந்த டேட்டா கொடுக்குது. இப்போ இப்போ வந்து நம்ம எஸ்கலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ஏஜென்ட்டை இது பண்ணும். ஹியூமன் ஏஜென்ட்டை கால் பண்ணி அந்த லூப்பில் விட்டுரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ்ட மல்டிபிள் ஸ்டேட்டுக்கு போகுது. இது லேண்ட் கிராஃபை வச்சு தான் முடியும். ஸோ எப்படி கோடிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கிடெக்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யூசர் வந்து சேட் ஃபாஸ்ட் ஏபிஐயில் வந்து இதாயிரும். ஃபாஸ்ட் ஏபிஐயில் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து லேண்ட் கிராஃப் யூஸ் பண்ணி ஸ்டேட் கிராஃப் இது வந்து இது பண்ணுறோம். இதில் வந்து இத்தனை ஏஜென்ட்ஸ் இருக்குது. கிரீட்டர் ஏஜென்ட், இண்டென்ட் ரவுட்டர், ஆர்டர் லுக்அப், ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் பாலிசி, ஹெச்ஆர் பாலிசி ஏஜென்ட், ஹியூமன் ஹேண்ட் ஆஃப் ஏஜென்ட், இந்த மாதிரி இருக்குது. எஸ்கியூஎல் லைட் யூஸ் பண்ணி இந்த டிபிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸு, ஆர்டர் ஐட்டம்ஸு, என்னென்ன ஆர்டர்ஸு, பாலிசிஸு, ரிட்டர்ன்ஸ் என்னென்ன ரிட்டர்ன் போட்டிருக்காங்க, இந்த எஸ்கியூலைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்ங்கிற இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஹெச்டிஎம்எல் பேஜ் தான் இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு சர்வ் பண்ணுறோம். இப்போ அந்த ஆப்பில் இது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ ஃபைலு. டேட்டாபேஸ் வந்து இது வந்து டேட்டாபேஸ் டேபிள் அதெல்லாம் queries அதெல்லாம் இதில் இங்கே இருக்கும். டேட்டாபேஸ் .pyல டேட்டாபேஸ் கனெக்ஷனு, என்ன queries, கிரியேட் டேபிள், அந்த மாதிரி queries எல்லாம் இருக்கும். மாடல்ஸ் வந்து ஸ்கீமா இருக்கும். இந்த மாடல் ஸ்கீமா, பைடாண்டிக் ஸ்கீமாஸ், எப்படி மெசேஜ் அந்த இதெல்லாம் இருக்கும். கான்ஃபிகில் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், என்ன ஏபி கீ, டிபி பார்த்து எல்லாத்தையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? டிபி டூல்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் queries எழுதி வச்சுருக்கோம். இதை ஆர்டரை ஃபெச் பண்ணுறதுக்கு, யூசரோட ஐடியை ஃபெச் பண்ணி அதோட அவங்களோட ஆர்டர்ஸ் என்னென்னு ஃபெச் பண்ணுறது, பாலிசி ஃபெச் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லா டிபி queries-ம் இந்த டூல்ஸில் இருக்குது. டிபி டூல்ஸில் இருக்குது. இப்போ வந்து கிராஃபில் வந்து கிராஃப் பில்டர் ஸ்டேட்டு, இதில் வந்து நோட்ஸு, இது எல்லாமே ஒவ்வொரு ஏஜென்ட்ஸு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஃப்ளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீட்டிங் பண்ணுறோம். க்ரீட்டிங் பண்ணுறப்ப அவர் என்ன கஸ்டமர் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணணுமா, ஹெச்ஆர் பாலிசி வேணும், நான் வந்து கஸ்டமர் கேர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்டென்டேஷனை வச்சு இதுக்கு எந்த எந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ரவுட் பண்ணலாம். ஹியூமன் ஹேண்ட் ஆஃப் வந்து அது வந்து செப்பரேட் லூப்பு. இது ஏஜென்ட் கிடையாது, இதுக்கு ஹேண்ட் ஆஃப் லூப் ஆயிரும். குட் பாய், இதில் எதுக்கு பண்ணலாம். இப்போ சப்போஸ் இது முடிஞ்ச வாட்டி மறுபடியும் இன்டென்ட்டுக்கே வந்துடும். ஏன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்டால் தான் கேட்போம். இப்போ நம்ம வந்து எண்டு கொடுத்துட்டோம்னா அது வந்து ஃபினிஷ் ஆகிடும் இந்த ஃப்ளோ. ஓகேங்களா? பேக் எண்டுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். குவிக்கன் வந்து அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறம் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க், லேண்ட் கிராஃப். எல்எல்எம் வந்து கிராக் ஏபிஐ ஃப்ரீ டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் ஃப்ரீ டயர் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேட்டாபேஸ் வந்து எஸ்கியூஎல் லைட். இது வந்து லைட் வெயிட் தான். நமக்கு வந்து ஒரு ஃபைல் மாதிரி தான் சேவ் ஆகும். நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML, CSS, JavaScript. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து லேண்ட் கிராஃப் மெமரி சர்வர். நான் வந்து இங்கேயே மெமரியிலேயே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு விண்டோ இருக்குன்னா, இது வந்து இந்த இந்த இது வந்து இந்த கிராஃபோட ஸ்டேட் வந்து இங்கே நான் மெமரியிலேயே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் வந்து ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் போனீங்கன்னா, நீங்கள் வந்து டிபியில் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து யூசர் எப்போ வந்து பார்த்தாலும் அந்த கிராஃப் அந்த ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இது ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால மெமரியிலே சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு. இதெல்லாம் வந்து எப்படி டிபி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது. நோட்ஸ் எல்லாம் இது நான் சொன்னதே தான். ஓகே. என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராஃப் பில்டர் போயிடும். கிராஃப் பில்டரை தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு தான் இதுதான் ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்டே. இப்போ வந்து கிராஃப் நோட்ஸ் ஷேர் அண்ட் அப்டேட் த காமன் ஸ்டேட் கிராஃப்னு அதான். நோட்ஸ்னால் என்ன, நான் சொன்ன மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோட்ஸு. ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ் போகிறது தான் எட்ஜஸ்ஸு, கண்டிஷனல் எட்ஜஸ்ஸு. இப்போ வந்து ஏலேருந்து இது வந்து ஓகேன்னா இந்த இதுக்கு போ, நாட் ஃபவுண்ட்னா மறுபடியும் க்ரீட்டிங்க்கே போ. இந்த மாதிரி கண்டிஷனல் எட்ஜஸ்ஸு. செக் பாயிண்ட்டு இந்த இந்த ஸ்டேட்டில் வந்து அது ஒரு சேவ் பண்ணிக்கும். ரீஸ்டோர் டு த செக் பாயிண்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பாயிண்ட் ரைஸ் பண்ணி என்ட்ரி ஃபினிஷ் கிராஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக ஹவு த ஆர்கிடெக்சர் ஆஃப் த லேண்ட் கிராஃப். இதுக்கு வந்து பேசிக் அந்த லைப்ரரிஸ் லேண்ட் கிராஃப் இந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸில் இருக்க ஒவ்வொரு ஏஜென்சியும் இது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே. க்ரீட்டர் ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம க்ரீட்டிங் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர், கஸ்டமர் ஐடி எல்லாம் எதுவும் கொடுப்போம்ல, அதில் இருக்க டேட்டாவை வச்சு நம்ம வந்து யூசர் வந்து எந்த யூசரு அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் த கஸ்டமர் இது வந்து இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வந்து இந்த சிஸ்டம் மெசேஜ் ப்ராம்ப்ட் இதெல்லாம் ப்ராம்ப்ட்லாம் வந்து எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணும். நம்ம கொடுக்குற டேட்டாவோட சேர்த்து இந்த மெசேஜ் இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் கொடுக்கும். எக்ஸ்ட்ராக்ட் த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை கொடுக்கும். அது வந்து என்ன டேட்டான்னு ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்கும். இதை வச்சு நம்ம வந்து ரிஜெக்ட்ஸ் போட்டு நேமு, ஃபோன் நம்பர் வச்சு எடுத்துக்கிட்டு அதை வச்சு டிபியில் மேப் பண்ணி அவங்களுடைய என்ன டேட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து எங்களுடைய அந்த யூசர் நேமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ரிட்டன் ஆயிரும். அனேபிள் டு ஃபைண்ட் தி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரிட்டன் ஆகிடும். நாட் ஃபவுண்ட், யூசர் நாட் ஃபவுண்டு, கரெக்டான நம்பர் நேம் அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆயிரும். இப்போ கரெக்டாக வந்துருச்சுன்னா க்ரீட் பண்ணணும்ல, வெல்கம் டு த கஸ்டமர் கேர், அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு போகும். அப்போ வந்து க்ரீட்டிங்லேருந்து இந்த இன்டென்டேஷன் ரவுட்டருக்கு போகும். இப்போ இந்த இன்டென்டேஷன் ரவுட்டரில் இப்போ மெசேஜ் வந்துருச்சா, கஸ்டமர் நேமு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்தது வந்து சிம்பிள் இன்டென்ட்டை கண்டுபிடிச்சிடும். இப்போ ஜென்ரல் கொரி, இப்போ வந்து ஜென்ரல் கொரி ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜென்ரல் கொரி மீன்ஸ் அடுத்தது என்ன கொரி கேட்டிருக்காங்க அதை வச்சு இது மேப் பண்ணும். இந்த 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 இதில் ஏதோ ஒன்று மேப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்எல்எம்ட்டு கொடுப்போம். அதோட மெசேஜ் நம்ம என்ன கொரி கொடுத்தோமோ அதையும் சேர்த்து அதுக்கு அனுப்போம். இந்த இன்டென்ட் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனுப்போம். அதை வச்சு நம்ம வந்து இன்டென்ட் மேப் பண்ணிடுவோம். சிம்பிள் இன்டென்ட் டிடெக்ஷன். ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸு டிபியில் மேப் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இதெல்லாம் வச்சுருப்போம். இதை வச்சு அங்கே இன்டென்டேஷன் வந்து எல்எல்எம் கொடுக்கறத வச்சு மேப் பண்ணி இன்டென்டேஷன் கண்டுபிடிச்சிருவோம். அதான் இங்கே பாருங்கள், ஆர்டர் லுக்அப் அந்த ஆர்டர் ஸ்டேட்டஸு இது எல்லாத்தையும் மேப் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு நோடும் ஒவ்வொரு கிராஃபில் வந்து எங்கே மேப் பண்ணுறோமோ அதெல்லாம் மேப் பண்ணியிருப்போம். இப்போ இன்டென்ட் கிடச்சிருச்சா, அடுத்தது ஆர்டர் கேட்டோமா நம்ம, அதே மாதிரி ஆர்டர் லுக்கப்பு, ஆர்டர் கஸ்டமர் ஐடி நேம் இது ரெண்டு தேவை. கஸ்டமர் ஐடி நேம் இருந்தால் தான் இந்த ஸ்டேட்டுக்கே வரும். இப்போ வந்து ஐ நீட் டு வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட்.
அது கொடுத்துருது. ஓகே. கெட் நம்மளுடைய ஆர்டர்ஸ் வந்து இன்வோக் பண்ணது டிபிலேருந்து கஸ்டமர் ஐடி வச்சு. இப்போ நமக்கு ஏதாவது ஆர்டர் இல்லைன்னா ஆர்டர் இல்லைன்னு சொல்லிடும். ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை அனுப்போம். நமக்கு அந்த query எப்படி நமக்கு பில்ட் ஆயிருக்குன்னா, யுவர் ஹெல்ப்ஃபுல் கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட், த கஸ்டமர் இஸ் யுவர் ஃபார்மேட் ஆஃப் ஃபாலோவிங் ரெஸ்பான்ஸ், யூஸ் எமோஜிஸ் லைக் திஸ். இந்த மாதிரி அவங்க கொடுக்குற கண்டென்ட்டோட நம்ம அனுப்புவோம். இது கொடுக்குற இதை வச்சு நம்ம மேப் பண்ணிப்போம். இதே மாதிரி தான் ஹெச்ஆர் பாலிசி. என்னென்ன பாலிசிக்கும் ஒவ்வொரு கீவேர்டு வச்சுருப்போம். வாரண்டிக்கு ஒன்று, கேரண்டிக்கு ஒன்று, ரீஃபண்டுக்கு ஒன்று, அந்த மாதிரி. இதில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்எல்எம் வந்து பார்க்க சொல்லுவோம். அடுத்த மெசேஜ் வச்சு எல்எல்எம் பார்க்க சொல்லுவோம். அது வந்து இந்த இதுதான் கேட்குறாங்க, ரிட்டர்ன் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் பாலிசி வந்து டிபியிலேருந்து ஃபெச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே ஓகே, அவ்வளோதான், எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டேட் ஆஃப் தட் ஏஜென்ட். இன்னும் ஸ்டேட்டில் இருந்தாலும் அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். கஸ்டமர் அந்த ஹோல் விண்டோலையும் கஸ்டமர் ஐடி அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு இதுக்குமே தேவை. ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து ஆர்டர் என்ன, ஹெச்ஆர் பாலிசிங்க எல்லாமே வந்து லுக்அப் பண்ணும். ஸோ இந்த இது தேவை. ஸோ இப்படி தான் இந்த இது ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே, இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து லோக்கலில் நார்மல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் என்ன பார்ப்போம்னா, எப்படி நம்ம வந்து இதை வந்து சர்வரில் டெப்ளாய் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷனாக மாற்றலாம். ஒரு டாக்கர் கண்டெய்னரில் போட்டு ஒரு அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸு இல்லை ஏதோ ஒரு க்ளவுட் சர்வீஸில் டெப்ளாய் பண்ணி எப்படி நம்ம ரியல் டைமாக இதை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிறைய யூசர்ஸ் கேட்டிங்கன்னா அது பண்ணலாம். அப்போதான் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் அது பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in the next video.